ஹாய் எவ்ரிபடி. இப்போ வந்து நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராத்மிக்கில் வந்து 4th லெசன் ஹமாரா ஸ்கூல், நம்மளுடைய ஸ்கூல், அவர் ஸ்கூல் அப்படிங்கிற லெசன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பேஜ் நம்பர் 82ல் வந்து இருக்குது. ஓகேங்களா. மைண்ட் ஸ்கூல் மே பத்தாகும், நான் வந்து ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஹமாரே ஸ்கூல்கான மகாத்மா காந்தி வித்யாலயை, ஹமாரான என்னுடைய ஸ்கூலோட நம்மளுடைய ஸ்கூலோட எங்களுடைய ஸ்கூலோட பேர் வந்து மகாத்மா காந்தி வித்யாலயா. வித்யாலயாங்கிறது ஸ்கூல். நிறைய ஸ்கூலில் வந்து வித்யாலயா, கேந்திர வித்யாலயா அப்படிங்கிறதே வரும். ஓகேங்களா. அதுதான் हमारे स्कूल का मकान बहुत बड़ा है. எங்களோட ஸ்கூலோட பில்டிங், மக்கான்னா பில்டிங், பகுத்னா ரொம்ப, படானா பெருசு. ஸோ எங்களோட ஸ்கூலோட பில்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னாங்க. உஸ்கே ஆகே சோட்டி சே பூல்வாரி ஹை. ஆகே சோட்டி சே, அங்கே வந்து சின்ன சின்ன பூல்வாரினா ஃப்ளவர் கார்டன்லாம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பீச்சே ஏக் படா மைதானகை, ஸ்கூலுக்கு பின்னாடி, பீச்சேனா பின்னாடி ஏக் படா, ஒரு பெரிய மைதான கிரவுண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வஹாங் ஹம் சப் கேள்தே ஹே, அங்கே தான் வந்து எல்லாருமே விளையாடுவோம், கிரவுண்டில் தான் எல்லாருமே விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு ஃப்ளவர் கார்டன் இருக்குது. ஸ்கூலுக்கு பின்னாடி கிரவுண்டு இருக்குது, அங்கே தான் எல்லோரும் விளையாடுவோம். ஹமாரே ஸ்கூல் மே பாரஹ்வி கக்ஷா தக்க, எங்கள் ஸ்கூலில் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கூலில் என்ன இருக்குது, 12th வரைக்கும் கக்ஷா, பாரஹ்வி கக்ஷானா 12th வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ்மே கை சாத்ரா படுத்தே, அங்கே வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸ்கூல் மே பட்டாயி 10 பஜே சுரு ஹோத்தி ஹை, ஸ்கூல் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 10 பஜேனா மார்னிங் 10 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். அவர் தூஃப்கர் கோ 1 பஜே தக் சல்தி ஹை, தூஃப்கர்னா ஆஃப்டர்நூன் 1 பஜே 1 மணிக்கு வரைக்கும் ஸ்கூல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ்கே பாத், அதற்கு பிறகு 1 கண்டே கா போஜன் வாக்கஷ்கை, அதாவது மார்னிங் 10 o'clock ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 1 o'clock முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 1 hour வந்து சாப்பிட்றதுக்கான லஞ்ச் அவர், போஜன் அவர் சாப்பிட்றதுக்கான லஞ்ச் அவர். தப் குச் சாத்ரா கர் ஜாக்கர் கானா காத்தேகை, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. குச் சாத்ரா கர் சே லாயா கானா ஸ்கூல் மேஹி காத்தேகை, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பாடை வந்து வீட்டிலையே கொண்டு வந்துடுவாங்க, ஸ்கூலில் உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிர் 2 பஜே சப் சாத்ரா ஸ்கூல் ஜாத்தே, திரும்ப 2 மணிக்கு ஸ்கூல் வந்து எல்லோரும் வந்துடுவோம். அவங்க காம்கே 4 பஜே தப் பட்டே, அதுக்கப்புறம் 2 o'clockலேருந்து 4 பஜேனா 4 மணி வரைக்கும் திரும்ப ஸ்கூல் நடக்கும். உஸ்கே பாத், அதற்கு பிறகு, பாத்னா பிறகுன்னு அர்த்தம், அதற்கு பிறகு உஸ் தின்கேலியா, அந்த தினத்துக்கான சுட்டி ஹோ ஜாத்திகை, லீவு முடிஞ்சு, அந்த ஸ்கூல் அந்த டைமோட ஸ்கூல் முடிஞ்சு அதுக்கப்புறம் லீவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்கோ சாத்ரா மைதான் மே கேள்தேகை, ஈவினிங், சாம்கோனா ஈவினிங், சாத்ரானா ஸ்டூடெண்ட்ஸ், மைதான்னா கிரவுண்டில், கேள்னா ப்ளே பண்ணுறது, ஈவினிங் வந்து எல்லாருமே கிரவுண்டில் விளையாடுவோம். சாத்ரா தரகே கேல் கேள்தேகை, குச் சாத்ரா பூல்வாரி மே காம் கர்த்தேகை, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாடுவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூல்வாரி, அந்த கார்டனுக்கு போய் வேலை செய்வாங்க. 4 பஜே சப் சாத்ரா கர் ஜாலத்தேகை, சக்குனா 6 o'clock, 6 o'clock ஆன உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அத்தியாபக் பி சாத்ரா கே சாத் கேல்தே அவர் காம் கர்த்தேகை, டீச்சர்ஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் வேலையும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வே சாத்ரோக்கோ நயே கேல் சிக்காத்தேகை, அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து புதிய விளையாட்டு வந்து எல்லாமே கற்றுக்கலாம். இல்லை சிக்காத்தேனா லேர்ன் பண்ணுறது, கற்றுக்கலாம். வே சாத்ரோ சே பியார் கர்த்தேகே, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அன்பாகவும், பியார்னா ரொம்ப லவபுளாகவும் அவங்க எல்லாமே இருப்பாங்க. அவர் அச்சி பாத்தே பத்தாத்தேகே, நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க. அதுக்கப்புறம் அதோட மீனிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதோட லெசன்ஸோட மீனிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா. 6 words கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புக்கில் அது ஒரு 4 word கொடுத்துருக்காங்க. அந்த மீனிங்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பூல்வாரி, அந்த சப்தார்த்து கொடுத்துருக்குல, அதில் உள்ள மீனிங்ஸ் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க, அது வந்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. அதுக்கடுத்து பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கின்னு கொடுத்துருக்காங்க, அதில் தான் ஃபஸ்ட் ரோமன், அதில் உள்ளதை மட்டும் தான் எக்ஸாமுக்கு வரும். பூல்வாரி அப்படின்னா எ ஃப்ளவர் கார்டன், பியார்னா அஃபெக்ஷன், லவ். ஓகேங்களா. சுட்டி ஹாலிடே, விடுமுறை. பட்டாயினா எஜுகேஷன், படிப்பு. இது வந்து மீனிங்ஸ். அதுக்கடுத்து ஆப்போசிட் விலோம் சப்து லிக்கியே, பகுத் மோர் கம் லெஸ், பகுத்னா மோர், கம்னா லெஸ். ஆகே பீச்சே, ஆகேனா ஃப்ரண்ட்டுக்கு ஆப்போசிட், பீச்சே பேக். சோட்டி அடுத்து படி, சோட்டினா ஸ்மால், படினா பிக். நயானா நியூ, பூரணானா ஓல்டு, நயானா நியூ புதுசு அப்படின்னு, பூரணானா ஓல்டு.
அச்சானா குட், பூரானா பேட். அச்சானா குட், பூரானா பேட். அடுத்து கோஸ்கர் சே சஹி சப் சுன்கர் காலி ஜகக் பரியே ஸ்கூல்ஸ் கே ஆக்கே. அதாவது இது என்ன அப்படின்னா கோஸ்டக் சே சஹி சபத் சுன்கர் காலி காலி எம்டி பிளேஸில் வந்து சரியான வேர்டு அங்கே கொடுத்துருக்காங்களா அதுலேருந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். நம்ம ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து எது கரெக்டான வேர்ட்ஸுங்கிறத எழுதிடணும். ஸ்கூலுக்கே ஆகே ஸ்கூலுக்கு முன்னாடி சோட்டி சே என்ன இருந்தது, ஒரு பூல்வாரி கார்டன் நம்ம படித்தோமா. ஸோ பூல்வாரி ஹை. உஸ்கே பாத் ஏ கண்டே கி டேஸ் ஹோத்தி ஹை. 1 மணி நேரத்துக்கு அப்போ உஸ்கே பாத் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சுட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஏ உஸ்கே பாத் ஏ கண்டேக்கு சுட்டி ஹோத்தி ஹை. சாத்ரா டேஷ் 4 பஜே தக் படுத்தே 4 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க. 4 பஜேங்கிறது எது, ஈவினிங்காக மார்னிங்கா. ஸோ ஈவினிங். சார் சாம் கே छात्र डैश के खेल खेलते हैं. छात्र तरक तरक के खेल खेलते हैं. अध्यापक छात्रों को अच्छी अच्छी बातें बताते हैं. இதெல்லாம் டிக் பண்ணி நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்து எழுதலாம், ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கடுத்து மேட்ச். वाक्य को मिलाइए. स्कूल के आगे स्कूलिல் வந்து என்ன இருக்குது, பூல்வாரி है. स्कूल के आगे பூல்வாரி है. पढ़ाई 10 बजे 10 மணிக்கு தான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சுரு ஹோத்தி ஹை. அத்தியாபக் சாத்ரோ சே அத்தியாபக் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எங்கே இருப்பாங்க, பியார் எப்படி இருப்பாங்க, பியார் கர்த்தா ஹை. அத்தியாபக் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து பியார் கர்த்தா ஹை, அன்பாக இருப்பாங்க. ஷாம்கோ சாத்திர ஈவினிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, மைதான் மே கேல்தே ஹை. ஷாம் கே 4 பஜே தக் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் படிப்பாங்க. பட்டே ஹை. அதுக்கடுத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸ்கூல் கா மக்கான் கைசா ஹை. ஸ்கூலோட பில்டிங் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்கூல் கா மக்கான் பகுத் படா ஹை. ஸ்கூலோட பில்டிங் வந்து மிகவும் பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் கே பீச்சே கியா ஹை. பீச்சேனா பேக். ஸ்கூலோட பின்னாடி என்ன இருக்குது, ஸ்கூல் கே பீச்சே ஏக் படா மைதான் ஹை. ஸ்கூல் மே பட்டாயி கித்னே பஜே சுரு ஹோத்தி ஹை. ஸ்கூலில் படிக்கிறதுக்கு எத்தனை மணி வரைக்கும் இது பண்ணுவாங்க அப்படிங்க. ஸ்கூலில் 10 பஜே சுருனா ஸ்டார்ட் பண்ண எத்தனை மணிக்கு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 10 பஜே 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். சாத்ரா மைதான் மே கப் கேல்தே ஹை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மைதானத்தில் எப்போ விளையாடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஷாம்கோ ஈவினிங் தான் விளையாடுவாங்க. சாத்ரா மைதான் மே ஷாம்கோ கேல்தே ஹை. சாத்ரா கித்னே பஜே கர் ஜாத்தே. ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு ரிட்டன் வாபஸ் வருவாங்க அப்படிங்க. சாத்ரா சாம்கோ 6 பஜே கர் ஜாத்தே ஹை. ஈவினிங் 6 o'clock ஆனவுடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஓகேங்களா, இவ்வளோதான் இந்த லெசன்ஸ், இதோட முடிஞ்சது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட் ஒவ்வொன்றுக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பெஸ்ட்டாக இனி நான் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கமெண்ட்மே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இதில் டவுட் இருந்தால் க்ளியர் பண்ணிங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.